இட்ஸ் சண்டே ஈவினிங் அண்ட் ஐம் அஸ்வினி. ஸோ வெஸ்ட் சைடில் ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்ததால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம். ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வரும்போது திருநெல்வேலி பரோட்டா கடையில் ஒரு வளையல பரோட்டாவும் குஸ்காவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வாழையில பரோட்டா தான் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துருந்தேன். ஓகே, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகே. அதுக்கப்புறம் குஸ்காவும் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா இருந்தது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ சாதமும் பருப்பு குழம்பும் செஞ்சு வச்சுட்டு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் லாகின் பண்ணணும். ஸோ மீட்டிங்ஸ் இருக்கும் மண்டேன்றதால. பொங்கலுக்கு வந்து லீவ் கொடுக்கல. ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லீவ். ஸோ பாத்திரம்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மிக்ஸியும் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னு அதுவும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தொடச்சி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மீட்டிங் இருந்தது, மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்து தான் வீடு மாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் 2 மாப் வச்சுருக்கேன். ஒரு மாப் வந்து நார்மலாக நம்ம தொடச்சிட்டு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இன்னொரு மாப்பும் நார்மல் மாப் தான், பட் வந்து இப்போ கிச்சனில் ஃபேன் இல்லை, நமக்கு சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகணுன்றப்போ அதை வச்சு நான் வந்து தொடச்சிருவேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு காயிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் தொடச்சி எடுத்துருவேன். ஸோ எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன், வீடும் தொடச்சிடுவேன். ஸோ ஃப்ரைடேனாலே ஃபஸ்ட்டு வந்து குளித்து முடிச்சுட்டு வந்து கிச்சன் வந்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாமியை கும்பிடுவேன். சாமி கும்பிட்டு முடிச்ச பின்னாடி தான் சாப்பாடும் சாப்பிடுவேன். அதனால் அவ்வளோ இது இருக்காது எனக்கு பெருசாக. வேலை வந்து எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். ஸோ பண்டிகை நாளுன்றதால இன்னும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடித்த பின்னாடி நைட் வந்து கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்தது. சும்மா போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் சும்மா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்ருந்தேன் நான். அப்படி பார்த்துட்ருக்கும்போது தான் இந்தியா அவுட்லைன் மேப் வந்தது. ஸோ ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்தது. அப்புறம் காலையில் எழுந்து நாங்கள் வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அப்புறம் கரும்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மொச்சை குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மொச்சை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன்னா அப்போ நமக்கு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. அப்புறம் முருங்கைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். காலையில் டிஃபனுக்கு வந்து பொங்கலும் சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தேன். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணணும். அப்படி சைடில் வந்து சாதமும் வச்சுட்டேன், அதுவும் குக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த டைமில் நாம் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் மொச்சையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து ஒரு கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அது சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்த பின்னாடி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஸோ இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான குழம்பு ரெடி. அப்புறம் பண்டிகை நாளுன்றதால வாழை இலை போட்டு சாப்பிட்டாச்சு.
சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங்காக பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது. நாங்கள் 4 டேஸுமே போயிருந்தோம். நீங்கள் எத்தனை பேர் வந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் போயிருந்தீங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, இந்த வாட்டி வந்து வழக்கத்தை விட பௌர்ணமிக்கு நிலா ரொம்ப பிரைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் டேவும் போயிருந்தோம். நிகழ்ச்சி சூப்பராக இருந்தது. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமா எங்களால் தான் ஊருக்கு போக முடியல இந்த வாட்டி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு. நீங்கள்லாம் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து ஊருக்கு போனீங்களா, இல்லை இங்கேயே வந்து செலிப்ரேட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.